அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. சுவனத்தில் ஒரு மாளிகையை பெறுவதற்கான துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓர் அடியான் மறுமையில் சுவனத்தை பெறுவது என்பது அல்லாஹுவின் மாபெரும் பாக்கியம். அதிலும் அவனுக்கு சுவனத்தில் தனியாக ஒரு மாளிகை கிடைக்கிறது என்றால் அந்த பாக்கியத்தை பற்றி என்ன சொல்லுவது? யாரெல்லாம் இந்த பாக்கியத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை திருக்குர்ஆனுடைய 66வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ். என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக. எனக்கு ஒரு வீடு வேண்டும், அதுவும் சொர்க்கத்தில் வேண்டும், அதுவும் உனக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைய வேண்டும் என்ற கருத்தில் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ். இந்த வாசகத்தை மனனம் செய்து சுவன மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போம், பிரார்த்தனை செய்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.